இந்த அழகான மாலை பொழுதிலே ஒரு அற்புதமான தலைப்பு, தொண்டின் மேன்மை என்ற ஒரு அற்புதமான தலைப்பிலே நம்ம இணைந்து சிந்திக்க போகிறோம். தொண்டு அப்படின்னா பிறர் துன்பப்படுகிற பொழுது நம்மால் இயன்ற உதவிகளை செய்வது தொண்டு. தன்னலம் கருதாமல் பிறருக்கு செய்வது தொண்டு. நமக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு நாம் செய்வது தொண்டு. இந்த தமிழில் நிறைய வார்த்தைகள் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அர்த்தம் இருக்கும். அதான் தமிழுடைய சிறப்பு. தருதல், கொடுத்தல், ஈதல், தொண்டு எல்லாம் ஒரே மாதிரி தெரியும். ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம். தருதல் அப்படின்னா நம்மை விட உயர்ந்தவர்களுக்கு கொடுப்பது, தருதல். கொடுத்தல் அப்படின்னா நம்மளுக்கு சமமானவர்களுக்கு கொடுத்தல். ஈதல் அப்படின்னா நமக்கு கீழே இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுப்பது ஈதல். வரியார்க்கு ஒன்று ஈதலே ஈதல்னு சொல்வார் திருவள்ளுவர். அப்போது தொண்டு என்பது மிக விரிந்த பொருளுடையது. எந்த ஒரு பாராட்டையோ பணத்தையோ எதிர்பாராமல் செய்வது தொண்டு. நிறைய கோயிலெலாம் பார்த்துருப்போம். ஒரு டியூப் லைட் வாங்கி கொடுத்துட்டு அதில் உபயம், முனுசாமி, கந்தசாமி அந்த லைட்டை வச்சுட்டே மறைச்சிடுவாங்க. அப்படிலாம் எழுதுவாங்க. அது தொண்டு அல்ல. பாராட்டையோ புகழையோ எதிர்பார்த்து செய்தால் அது தொண்டாகாது. சரிங்களா? அப்போ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வது தான் தொண்டு. அவ்வளோ சிறப்பு தொண்டு. அப்போ இந்த தொண்டு யார் செய்ய முடியும் அப்படின்னா, சமுதாயத்திலே ஓரளவுக்கு உயர்ந்த நிலையிலே இருப்பவர்கள் தான் தொண்டு செய்ய முடியும். உடல் அளவிலே, பொருள் அளவிலே, அறிவிலே உயர்ந்தவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தொண்டு நிலையம் அமைத்து அவர்கள்தான் தொண்டு செய்ய முடியும். உதாரணத்துக்கு ரோட்டில் போயிட்டே இருக்கிறோம், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஒரு அன்றாட காய்ச்சி, அன்றைக்கி வேலைக்கு போனால் தான் வீட்டில் சாப்பிட முடியும். அப்படி போகிறார், ஒரு ஆக்சிடெண்ட் பார்த்துட்டு அவர் போய் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வச்சு பண்ணுவாரா? போயிட்டே இருப்பார் இல்லையா? அவர் தப்பு சொல்ல முடியாது. அப்போது யார் செய்ய முடியும்னா, ஓரளவுக்கு உயர்ந்தவங்களால் தான் தொண்டே செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. உடல் அளவிலே, மனதளவிலே, பொருள் அளவிலே உயர்ந்தவர்களாக செய்ய முடியும். அவர்களெல்லாம் சேர்ந்து தான் நம்ம தொண்டு நிலையங்கள் நிறைய சமுதாயத்தில் இருக்குது இல்லையா? மகரிஷி அவர்கள் இதை குறிப்பிடுகையில், உயர்ந்தோர்கள் ஒன்றுபட்டு தாழ்ந்தோர் தம்மை உயர்த்துவதே தொண்டு நிலையங்கள் நோக்கம். உயர்ந்த நிலை அனைவருக்கும் கிட்டும் போதே உலக சமாதானம் என்ற அமைதி உண்டா. உயர்வு எனில் பொருள், ஆட்சி, காமம் மூன்றும் ஒழுக்கம், ஞானம் என்ற வழியங்கள். உயர்வு பெற உயர்த்திவிட விரும்புவோரே ஒன்றிணைவீர் தொண்டு நிலையந்தோறும் அப்படி சொல்வார். அப்போ அந்த தொண்டு நிலையங்கள் உயர்ந்தவங்களாம் சேர்ந்து தான் ஒரு தொண்டு நிலையம் அமைக்க முடியும். அப்போது இந்த உலகம் மகரிஷியுடைய நோக்கமே உலக சமுதாய சேவா சங்கம் என்ற அமைப்பை 1958 உருவாக்குவதுடைய திட்டமிட்டு உருவாக்குறது சங்கம். எதுக்காக தெரியுமா? உலகம் அமைதிக்காக தான். அப்போ அந்த உலக அமைதி எப்படி வரும்? உயர்ந்த நிலை அனைவருக்கும் கிட்டும் போதே உலகம் சமாதானம் என்ற அமைதி உண்டாம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அப்போ தான் உலகம் அமைதி பெறும். அதற்காகத்தான் தொண்டு நிலையங்கள் நிறைய இருக்குது இல்லையா? அப்போது உயர்வுனா பொருள், ஆட்சி, காமம் மூன்றும் ஒழுக்கம், ஞானம் என்ற வழியங்கள். பொருள் துறையாக இருக்கட்டும், ஆட்சி அதிகாரமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கமாக தெரியும் இல்லையா? நம்மளுக்கு மகரிஷி ஒரு ஃபார்முலா கொடுத்தது, டிப்ளமோ. இது நம்ம டிப்ளமோ தான் படிக்கிறீங்களா? ஒழுக்கம்னா என்ன? எண்ணம், சொல், செயலால் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தராத செயல்கள் ஒழுக்கம் இல்லையா? அப்போது இந்த ஒழுக்கம், ஞானம் என்ற வழியில் தான் இயங்கணும் அப்படின்னு சொல்லுவார் சுவாமிஜி. அப்போ உயர்வு பெற உயர்த்தி விட நம்மளும் உயரணும், கீழே இருக்கிறவங்களும் உயரணும். உயர்வு பெற உயர்த்தி விட விரும்புவோரே அனைவரும் ஒன்றிணைவீர் தொண்டு நிலையங்கள் தோறும் அப்படின்பார். அப்போ இந்த உலக சமுதாய சேவா சங்கம் என்பது ஒரு தொண்டு நிறுவனம். அப்போது சுவாமிஜி தனி ஒரு ஆள் ஆரம்பித்தார். ஆனால் இன்று 500க்கும் மேற்பட்ட அறக்கட்டளைகள் உருவாகி இருக்கிறது. 3000க்கும் மேற்பட்ட தவ மையங்கள் இருக்கிறது. 20,000 ஆசிரியர்கள் உருவாகி இருக்கிறாங்க. இதெல்லாம் சாதாரண நடந்திருக்குமா? நிறைய அன்பருடைய தொண்டு, அந்த தொண்டு செஞ்சு தானே இந்தளவுக்கு ஆசிரியர் உருவாக்கியிருக்காங்க.
அப்போ நாம் பெற்றதை நாம் கற்றதை மறுபடியும் நம்ம ஆசிரியராகி மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ நீங்களாம் டிப்ளமோ படிக்கிறீங்க, அடுத்து நீங்கள் ஆசிரியர் ஆகணும், சரிங்களா? நீங்கள் மற்றவங்க போய் சொல்லித்தாங்க. ஏன்னா சாமிஜி ஆராய்ச்சி பண்ணி அவ்வளோ திட்டங்களை பயிற்சிகளை கொடுத்துருக்கிறார். நாம் கற்றுக்கொள்வதை மட்டும் இல்லை, மற்றவங்களும் கொடுக்கணும் இல்லையா? இல்லைன்னா அந்த சமுதாயம் எவ்வளோ குறைஞ்சது தானே. அப்போது இந்த தொண்டு நிலை நம்ம ஒரு முத்து வேணும். நம்ம போய் கடலில் போய் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்குன்னு தனியாக ஆள் இருக்காங்க, அவங்க மூலியமாக அந்த சமுதாயத்துக்கு வருது. ஒரு கோல்டு தங்கம் வேணும், அதுக்குன்னு தனியாக ஆள் இருக்காங்க, ரொம்ப ஆழத்தில் போய் தங்கத்தை வெட்டி எடுத்து வராங்க, நம்ம பயன்படுத்துகிறோம். அது மாதிரி நமக்கு தேவையான இந்த யோகா பயிற்சிகளை மகரிஷி அவர்கள் 40 ஆண்டு காலம் ஆராய்ச்சி செய்து கொடுத்துட்டார். நம்ம புதுசாக போய் கிணறு வெட்ட தேவையில்லை, ஏற்கனவே கிணறு வெட்டி தண்ணி இருக்குது, அதை மொண்டு பிடிக்கிறது தான் நம்மளோட வேலை. அப்போ மகரிஷி ஈஸியாக கொடுத்துட்டார். அப்போ நம்ம வேலை தொண்டு செய்வது மட்டும்தான், எதுவும் நம்ம புதுசாக கண்டுபிடிக்க தேவை தத்துவம்லாம். அவர் கொடுத்ததை நாம் உணர்ந்து கொண்டு மற்றவங்க சொன்னாவே போதும். ஒரு வாய்ப்பு, இந்த உலக சமுதாய சேவை செய்வதில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு இல்லையா? அப்படி உருவாக்கி சுவாமிஜி நல்லவங்க கெட்டவங்க யாரையும் பார்க்க மாட்டார், எல்லாருக்கும் தீட்சை கொடுக்குறாரு, அருட்தொண்டு செய்கிறார். ஏன் சுவாமிஜி இவ்வளோ பெரிய கலை எல்லாருக்குமே கொடுக்குறீங்களே அப்படின்னா, யாரையுமே ஒரு குற்றவாளி பாவினே பார்க்க மாட்டார். எந்த தப்பு பண்ணாலும் இந்த சமுதாயம் தான் காரணம், அவன் மட்டும் காரணம் கிடையாது. எல்லாம் இந்த விளம்பரம், படம், கத்தியில் குத்துறான், அதெல்லாம் பார்க்குறான் இல்லையா? அதை பார்த்து தான் அவன் தப்பு பண்ணுறான். இல்லை அவங்க அப்பா அம்மா அப்படி தப்பு பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு காரணம், அவன் மட்டும் காரணம் இல்லை. அதான் மகரிஷி சொல்வார், பஞ்சமகா பாதகங்கள் புரிந்தோரேனும் பகுத்தறிவால் விளைவறிந்து எண்ணி எண்ணி சஞ்சலத்தால் ஆழ்ந்து உள்ள முறுக்கத்தோடு சன்மார்க்க நிலை காண துடித்து நின்றால் அஞ்சாதீர், அன்புடனே உமையும் ஏற்போம், அறிவின் நிலை அறிவிப்போம், துஞ்சாமலும் கூட வேண்டுவோருக்கு துணை புரிதல் என் கடமையாக கொண்டோம் அப்படி எழுதுவாருங்க. பஞ்சமகா பாதகங்கள் என்று சொல்லக்கூடிய பொய், களவு, சூது, கற்பழிப்பு, கொலை இதெல்லாம் செய்திருந்தாலும் கூட, ஐயோ ஒரு உணர்ச்சி வயப்பட்ட பின்னணியில் நான் தப்பு பண்ணிட்டேனே, இதுக்கு பாவ விமோச்சனமே கிடையாதா, பாவ மன்னிப்பே கிடையாதா, அப்படி ஏங்கி நின்றால், துடித்து நின்றால் அஞ்சாதீங்க, பயப்படாதீங்க, வாங்க உங்களுக்கும் நான் உபதேசம் செய்கிறேன் அப்படிங்கிறார் மகரிஷி. எவ்வளோ பெரிய அன்பு உள்ள போகிறார் மகரிஷி இல்லைங்களா? ஏன்னா தனி மனிதன் தன்னை தப்பு பண்ணது மட்டும் கிடையாது, இந்த சமுதாயத்துடைய சீர்கேடுனால தான் அவன் தப்பு பண்ணியிருக்கிறான். அப்படி விரிந்த பார்வை மகான்களுடைய பார்வை, சரிங்களா? அப்போது இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, இப்போ தொண்டு பற்றி பேசுகிறோம், இவ்வளோ பேசுகிறோம் இல்லையா? தொண்டு ஏன் செய்யணும்? பேராசிரியர் சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்டை சொல்லுங்கள். என்னங்க பாவபதி நிற்குது. நம்ம 20 வயசு வரைக்கும் வேலைக்கு போகல, மேக்ஸிமம் ஓரளவுக்கு இல்லை, ஸ்கூலு காலேஜுக்கு படிக்க போயிட்டோம். ஆனால் இந்த சமுதாயம் நமக்கு தேவையான உணவு கொடுத்தது, உடை கொடுத்தது, இருப்பிடம் கொடுத்தது, எல்லாம் கொடுத்தது. நம்முடைய அப்பா அம்மா தான் கொடுத்தார்கள் என்றாலும் அவர்களும் இந்த சமுதாயத்தினுடைய ஒரு அங்கத்தினர் தான், நாம் கடன்பட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம திருப்பி கொடுக்கணும். சுவாமி சொல்லுவாங்க, ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமையை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகிற்கு தந்திடு. ஒரு பிடி சாப்பாடு எடுத்து பாருங்கள், எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது? அந்த விவசாயியுடைய உழைப்பு இருக்கிறது, அதில் வேலை செய்த வேலையாட்களுடைய உழைப்பு இருக்கிறது. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நெல் வருது, அரிசி போய் குத்தி நெல் வந்து இது கடைக்கு வந்து நம்ம பணம் கொடுத்து வாங்குறோம். உற்பத்தியே நடக்கலை, பணம் மட்டும் கட்டுக்கட்டாக வச்சுக்கிறோம் வீட்டில், எதை சாப்பிடுவோம் இல்லையா? அப்போ எல்லாருடைய கூட்டு உழைப்பில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதற்கு நன்றி கடனாக நாம் திருப்பி நம்ம சேவை செய்யணும் இல்லையா? அதான் தொண்டு. நம்முடைய குருபிரான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், இரவில் படுக்கும்போது தூங்கும்போது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அப்படியே சிந்திச்சு பாருங்கள், யாருக்காவது ஏதாவது ஒன்றாவது நல்லது செய்திருக்கிறேனா என்று பாருங்கள். அப்படி செய்திருந்தால் அன்றைக்கு நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். அப்படி எதுவுமே செய்யலை அப்படின்னா நீங்கள் அன்று வாழவில்லை. மகான் வாக்கு மகரிஷி சொல்கிறார். அப்போது இந்த சமுதாயத்துக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும். அந்த வாய்ப்பு கிடைக்குதா, டக்குன்னு இறைவா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தியா தொண்டு செய்வதுக்கு செஞ்சிடணும். கொஞ்சம் ஏமாதுன்னு லைட்டாக கொஞ்சம் தயங்கினா போதும், உடனே என்ன பண்ணுவாங்க, மனசு மாறிடும். அதுதான் கர்ணனோ யாரோ கொடுப்பாங்க இல்லையா, இடது கையில் எடுத்து கொடுப்பாங்களாம். ஏன் இடது கையில் எடுத்து கொடுக்குற அப்படி கேட்டால், இடது கையிலேருந்து எடுத்து வலது கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடி மைண்டு மாறிச்சுன்னா
அதனால் எடுத்து டக்குன்னு இப்படி கொடுத்துரு அப்படின்னா. அது மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது நம்மளால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டே இருக்கும். அப்படி நம்ம செய்யாமல் எந்த என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சமுதாயத்தில் ரொம்ப நம்ம செய்த என்ன ஆகும்னா, நிறைய உடம்புல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும், ஒரு ரசாயன மாற்றம், ஒரு ஹார்மோன் சுரக்கும் உதவி செய்துகிட்டே இருந்தால். அந்த ரசாயனத்துக்கு பேர் ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது லவ் ஹார்மோன், ஹாப்பி ஹார்மோன். செய்ய செய்ய தான் அன்னை தெரசாலாம் பார்த்தீங்களா, அன்பு உள்ளம் செய்ய செய்ய அந்த அன்பு ஆட்டோமேட்டிக்காக மேலே ஊற்றெடுக்கும். ஒரு உதாரணம் மூலமாக சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு வெளிநாட்டில் ஒரு தூக்கு தண்டனை கைதி தூக்கில் போட போகிறாங்க. சைக்காட்ரிஸ்ட்லாம் போயிட்டு அவர் எப்படி தூக்கு கொண்டு போகிறீங்க, அவரை எங்கிட்ட கொடுங்க, நாங்கள் ஒரு ஆராய்ச்சி செய்ய போகிறோம் அப்படின்னு அவரை அந்த கைதியை வாங்கிட்டு வந்து அந்த கைதி முன்னாடியே ஒரு விஷ பாம்பு கையில் வச்சுக்கிட்டு எல்லாம் பேசுகிறாங்க. இந்த பாம்பு வச்சு இவனை கொண்டுலாம் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அதை காதால் கேட்குறான், அந்த கைதி காதால் கேட்குறான், கண்ணால் பார்க்குறான் பாம்பு. உடனே கண்ணை மூடிடுறாங்க. மூடிட்டு ஒரு சின்ன குண்டூசி எடுத்து அவன் கையில் 2 இடத்த குத்துறாங்க. ரத்தம் வருது. அப்போ கண்ணை திறக்கிறாங்க. திறந்தோடனே பார்க்குறான், பாம்பு குத்திச்சு பொழுது நினைக்கிறான், ஐயோ பாம்பு கச்சிச்சா. அந்த பதத்தில் ஒரு 1/4 மணி நேரத்தில் உயிர் போயிடுச்சு. ஆனால் பாம்பு கடிக்கல. அவன் நினச்சான் இல்லையா, ஐயோ பாம்பு கச்சிச்சுன்னு நினச்சான் இல்லையா. அப்போ அந்த விஷம் எங்கேருந்து வந்தது? போஸ்ட்மார்டம் அந்த பரிசோதனை பண்ணால் ஒரு பாம்பு கடித்து இறந்தால் என்ன ஆகுமோ அந்த எல்லாம் பாடியில் ஆகிருக்கு உடம்புல. எப்படி நடந்தது? நம்ம எண்ணும் போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் உடம்புல ஆகி அதுவே விஷமாக மாறி அவன் இறந்துட்டான். அப்போ ஒரு கெடுதல் செய்கிற பொழுது உடம்பில் இந்த மாதிரி மாற்றம் வருதுன்னா, அப்போ மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்கிற பொழுது அப்போ அந்த மாற்றம் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுமாவதா? பாம்பு கச்சிச்சின்னு நினைக்கும் போது அது விஷமாக மாறும்போது நம்ம மற்றவங்களுக்கு தொண்டு செய்கிற இல்லையா, உதவி செஞ்சுட்டே இருக்கோம். இறைவன் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு, தொண்டு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு. அப்படி நினைக்கின்ற பொழுது உடம்பில் அந்த ஹார்மோன் சுரக்குது, ஆக்சிடோசின். அதனால தான் தாய்மானவர் சாமி சொல்கிறாங்க, அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டால் இன்ப நிலை தானே வெந்தெய்தும் பராபரமே. மற்றவங்களுக்கு உதவி செய்கின்ற அந்த வாய்ப்பை, அந்த சூழ்நிலையை இறைவா நீ உருவாக்கிவிடு, இன்பம் தானாக வந்து கொண்டே இருக்கும், ஆக்சிடோசின் வந்து கொண்டே இருக்கும். தொண்டு அவ்வளோ சிறப்பு. ஒரு பள்ளியில் ஒரு 10 குழந்தைங்க ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. அந்த ஓட்டப்பந்தயத்தில் முதலிடம் வருபவர்களுக்கு ஒரு கூடை நிறைய பழம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, கூடை நிறைய பழம் அப்படின்னு. அந்த குழந்தைங்க லைனாக நிற்கிறாங்க. ரெடி 1 2 3. குழந்தைங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, எல்லா கையும் ஒன்றா பிடிச்சிட்டு 10 பேரும் ஒன்றா போகிறாங்க. அந்த கோட்டை ஒரே டைம் தாண்டுறாங்க. அந்த கூடை பரிசு ஃபுல்லாக பழம் ஃபுல்லாக மற்றவங்க எல்லோரும் கொடுக்குறாங்க. அப்போ அந்த குழந்தைங்களில் கேட்குறாரு அந்த ஆசிரியர், ஏன் இப்படி பண்ணீங்க அப்படி கேட்குறாரு. யாராவது ஒருத்தர் மட்டும் ஓடி போய் அந்த பழத்தை வாங்கினால் மற்றவங்களெல்லாம் கஷ்டப்படுவாங்க இல்லையா, அப்போ நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக அந்த பழத்தை சாப்பிட முடியும்? அந்த குழந்தை கேட்குது இல்லையா. அதே நிலை தான் யாராக இருந்தாலும், பெரியவங்களாக இருந்தாலும், மற்றவங்களெல்லாம் கஷ்டமாக இருக்கும்போது நாம் மட்டும் மகிழ்ச்சியாக வாழ முடியுமா? ஒன்றும் இல்லைங்க. நம்ம வீட்டில் பக்கத்தில் ஒரு டெத் ஆகிடுச்சு, சொந்தம் இல்லை, பக்கத்து வீடு. நம்ம சந்தோஷமாக வெளியே சிரிச்சுட்டு எதனா விளையாடிட்டு இருக்க முடியுமா? என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு அதுக்காக உள்ளே போயிடும். அப்போ மற்றவங்க சந்தோஷமாக இல்லைன்னா நம்மளும் சந்தோஷமாக இருக்க முடியாது. எங்கன்னா வெளியூருக்கு போகிறோம், ஒரு எதுவுமே போட்டுக்கிட்டு எல்லாம் போடாமல் போக முடியாது. இவன் திருடிட்டு வரணும், அப்படி திருடிட்டு வரணும். அப்போ எல்லாருக்குமே எல்லாம் கிடைத்தால் எல்லாருமே மகிழ்ச்சி. எங்களுடைய பெல் டவுன்ஷிப்பில் அந்த எலுமிச்சை மரம் நிறைய காய்ச்சி கீழே வந்து கிடக்கும், மாம்பழம் நிறைய கீழே காய்ச்சி கிடக்கும். யாருமே எடுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிச்சு, நல்ல சம்பளம், ஒரு நிறைய அடைஞ்சிட்டாங்க பொதுத்துறையில். அது அப்படியே இருக்கும். அது மாதிரி உலகம் ஃபுல்லாக இருந்தால் எப்படி இருக்கும், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? அதை மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அப்படி கிடைக்கலன்னா புரட்சி வெடிக்கும். அங்கங்கே போர் நடக்குது இல்லையா பொருளுக்காக. அப்போது அறிவில் வளர்ச்சி இல்லாத எதுவுமே கிடைக்கல, அத்தியாவசியமான பொருள் உணவு கிடைக்கல, என்ன பண்ணுவாங்க? எந்த எஸ்டீமுக்கும் இறங்குவான். என்ன பண்ணுவேன்? அதிகபட்சமாக குச்சி ஜெயிலில் போடுவேன், போடு, அங்கே போனால் 3 வேளை சாப்பாடு கிடைக்கல, அங்கே போகிறேன். அது மாதிரி எந்த எஸ்டீமுக்கும் இறங்குவாங்க. அதுதான் மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், அறிவினது வளர்ச்சியில்லா மக்களுக்கு அவசிய தேவை பொருட்கள் கிடைக்காவிட்டால் நெறி தவறி செயல் விளைக்கும் துணிவு உண்டாம். நில உலகில் இந்த நிலை மீற
வெறி கொண்டு மனிதர் பலர் ஆற்றும் செய்கை விதம் பலவாய் துன்பத்தை அதிகரிக்கும். வறியோர் கல்லார் என்றே இல்லாவாறு வாழ்வதற்கு திட்டமிட்டு நலனை காண்போம். அப்போ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், இல்லைன்னா நான் புரட்சி தான் கிடைக்கும், சந்தோஷமாக வாழவே முடியாது. அப்போ எல்லாருக்குமே வறியோர் கல்லார், ஏழை அப்படின்னு யாருமே இருக்கக்கூடாது, படிக்காதவங்க யாரும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு திட்டமிட்டு இந்த சமுதாயத்தை மாற்றணும் அப்படின்னு சாமிஜி சொல்லுவாங்க. அப்போது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுக்கு என்ன பண்ணுங்க, முடிந்தவர்கள் முடியாதவர்களுக்கு தொண்டு செய்யணும். இப்போ அடுத்த ஒரு கேள்வி, அந்த தொண்டு ஏன் செய்ய முடியல? தொண்டு ஏன் செய்யணும்னு பார்த்தோம், தொண்டுனா என்னன்னு பார்த்தோம். தொண்டு ஏன் செய்ய முடியல? என்ன அமைதியாக இருக்கீங்க? கரெக்டாக சொன்னாங்க பேராசிரியர். மனம் விரியலை, அன்பு இல்லை. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பை சிவமாவது யாரும் அறிவிலார், திருமூலர் சொல்வார். அன்பும் சிவம் ஒன்று தான். மனம் விரியலை, இறைநிலை உணரலை, அதனால் தொண்டு செய்ய மனசு வரல. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் நம்பும். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்புக்கு தற்பெருமை இல்லை. அவ்வளோ உயர்ந்தது அன்பு. அந்த அன்பு இல்லாதனால்தான் யாருக்கும் தொண்டு செய்ய முடியல. இறைநிலையை மறந்ததனால் ஏற்பட்ட தன்முனைப்பு, எல்லாம் நான் தான், எல்லாம் நான் தான், தன்முனைப்பு வந்துச்சு, இறைவனை மறந்துட்டோம். அந்த இறைநிலையை உணர்ந்தால் அந்த இறைநிலைய தன்மையான அன்பும் கருணையும் தானாக வரும். இங்கே இருப்பதும் உயிர்தான், அங்கே இருப்பதும் என்கிற உயிர்தான் என்கிற உயிர் உணர்வு வருகிற பொழுது எந்த உயிர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்திலிருந்து நீக்குவதற்கு நம்மால் ஆன உதவி செய்து கொண்டே இருக்கும், மாறவே மாட்டோம். அப்போ இந்த இறையை உணரணும் அப்படின்னா தவம் வேணும் இல்லைங்களா? தவம் இருந்தால் தான் மன அலட்சியம் குறையும், அன்பு வருகும். அப்போ அந்த தவம் எங்கே போய் கற்றுக்க முடியும்? ஒரு குரு மட்டும் தான் கற்றுக்க முடியும். அந்த குரு எப்படி இருக்கணும்? நிறைவடைந்த குருவாக இருக்கணும். அறகுறை குருக்கிட்ட போய் கற்றுக்கினா சரி வராது. அப்போ நிறைவடைந்த குரு மூலியம் தான் கற்றுக்கணும். தவத்தை கற்றுக்கிட்டு இந்த சமுதாயத்துக்கு நம்ம எங்கெந்த பாடு என்னென்ன வந்ததோ அது திருப்பி நம்ம கொடுத்துடணும். நிறைவடைந்த குரு மூலம் நேர்முகமாய் குண்டல் நியோகம் கற்று நித்த தவம் ஆழ்ந்தாற்றி உண்மை உணரப் பெற்றால் முனைப்பு போகும். இறைவனது பகுதி நிலை உயிர் மனமாய் தேர்ந்து அதன் உறைவிடமாம் உடலதுவோ சமுதாயம் உற்பத்தி செய்து பல பொருட்கள் ஈந்து முறையாக பண்பாட்டுடனே கல்வி தொழில் காப்பு தந்த முழு கதையும் சிந்தனையின் முதிர்ச்சியினால் உணர்ந்து வினைப்பதிவாய் பெற்ற கரை நீங்க உயிரதனை இறைநிலைக்கும் கன உடலை சமூகத்திற்கும் கனிவுடனே அர்ப்பணிக்கும் தகமை வரும். இந்நிலையே முழுமை பெறாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போது நம்மளுக்கு சமுதாயம் தான் எல்லாமே கொடுக்குது, உணவு கொடுக்குது, உடை கொடுக்குது, இருப்பிடம் கொடுக்குது, எல்லாமே இந்த சமுதாயத்துடைய கூட்டு உழைப்பில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கல்வி கொடுக்குது, அறிவு கொடுக்குது இல்லையா? அப்போது இந்த சமுதாயத்துக்கு நம்ம திருப்பி செய்யணும் அப்படி எண்ணம் வருது இல்லையா? அப்போ தான் அந்த முழுமை பேரே அடையும். நம்ம மட்டும் வாங்கி வச்சுட்டே இருந்தால் ஒரு பக்கம் வளர்ச்சி ஆகிட்டே இருக்கும், ஒரு பக்கம் கீழே போயிடும், சாப்பாட்டுக்கே வழியில் இருப்பாங்க. அப்போது எல்லாருக்குமே கொடுக்கணும். அதற்காகத்தான் அந்த காலத்தில் இந்த மனித வாழ்க்கையை 4ஆக பிரிச்சுருப்பாங்க. சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படி 4ஆக பிரிச்சுருப்பாங்க. இப்போ இளமை நோன்பு அப்படின்னு மாற்றிட்டார் மகரிஷி தமிழில். பிரம்மச்சரியம் என்பதை இளமை நோன்பு அப்படின்பார். நோன்புன்னு என்ன சொல்லுவோம்? ரம்ஜான் நோன்பு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி இளமை நோன்பு, அந்த வயசில் நம்ம கரெக்டாக இருக்கணும், நோன்போட பிரம்மச்சரியத்தை காக்கணும். அதுக்கப்புறம் கிரகஸ்தம், அது வந்து இல்லறம் அப்படி சொல்லுவார் சுவாமிஜி. பிரம்மச்சரியத்தை இளமை நோன்புன்னு சொல்லுவார், கிரகஸ்தத்தை இல்லறம் அப்படி சொல்லுவார். அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம், அது அருத்தொண்டு அப்படி சொல்லுவார். அகத்தவம். வானப்பிரஸ்தம் தான் அகத்தவம்னு சொல்லுவார். கடைசியாக சன்னியாசம்னு இருக்கு இல்லையா, அதை தான் அருத்தொண்டு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார் மகரிஷி. அப்போது ஒவ்வொரு ஸ்டேஜாக இருந்தது அடுத்த ஸ்டேஜுக்கு வருவாங்க. ஒரு சிலர்லாம் இல்லறத்தில் இருந்தாங்கன்னா அப்படியே கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் இல்லறத்துலேயே கிரகஸ்தனாகவே இருந்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, அறிவு இல்லை. நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தால் ஆகணும், அப்போ தான் ஒரு நிறைவு வரும், இல்லைன்னா நிறைவே வராது.
மகரிஷி அவர்கள் நம்ம இல்லறத்திலிருந்தே தொண்டு செய்கிற அளவுக்கு நம்ம ஈஸியாக பண்ணி கொடுத்துக்கிறாரு இல்லையா. ஆண் பெண் இருபேரும் கற்றுக்கொண்டு இல்லறத்தில் இருக்கும் போதே அந்த சன்னியாச அளவுக்கு நம்ம உயர்த்திட்டார் மகரிஷி. வீட்டிலேருந்தே சர்வீஸ் பண்ண நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தொண்டு செஞ்சுட்டே இருப்போம் மாணவ கலையில் நம்ம இல்லைங்களா. அப்போ இந்த சந்நியாசம் அப்படின்ற போது இந்த உடல் பொருள் ஆவி அனைத்தும் இந்த சமுதாயத்திற்காக அர்ப்பணிச்சிடுவாங்க. இந்த துறவு என்பது எண்ணத்திற்கு தான், மனசுக்கு, இது உடலுக்கு அல்ல. எல்லாத்தையும் திறந்துட்டு போகிறோம், இந்த பொருள் திறந்துடும், அது கிடையாது. துறவு வந்து எண்ணத்துக்கு தான் அப்படின்னு சொல்லுவார். சுவாமி விவேகானந்தர் வந்து துறவு போகணும் அப்படின்ட்டு அவருடைய அம்மா கிட்ட கேட்குறாங்க. விவேகானந்தரோட அம்மா சொல்கிறாங்க, அந்த ஒரு வீட்டில் ஒரு கத்தி இருக்கு எடுத்துணும் அப்படின்வாங்க. இப்போ கத்தி கொடுப்பாரு, வாங்கிக்குவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண அப்படின்வாங்க. மறுபடியும் ஒரு டைம் வந்து கேட்பார், மறுபடியும் அந்த கத்தி எடுத்துன்னு வாடினோம். மறுபடியும் கத்தி கொடுப்பாரு, வாங்கி வைப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டணும். அதுக்கப்புறம் கத்தியை தான் கொடுப்பார். கத்தியை தான் கொடுக்கும்போது அந்த கூரான பகுதியை அவர் பிடிச்சிட்டு அந்த பிடியை அவங்க அம்மா கிட்ட கொடுப்பார். அப்போ அந்த கத்தியை வாங்கிட்டு இப்போ நீ சன்னியாசத்துக்கு போகலாம் அப்படின்பார். அப்போ என்ன அர்த்தம்? நட்டத்தை தானேற்று லாபத்தை பிறர்களிப்போர் ஈசநிலை அறிந்தோர் அப்படின்பாங்க. எது நஷ்டங்கள் நம்ம பக்கம் ஏற்றுக்கணும், லாபத்தை தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அந்த நிலை வந்த பிறகு நீ சன்னியாசத்துக்கு போ அப்படின்னு விவேகானந்தர் நம்முடைய அம்மா சொல்லுவாங்க. அப்போது இந்த தொண்டு என்பது ஒரு ஆன்மீக நெறி. தொண்டு என்பது ஒரு ஆன்மீக நெறி. ஒரு 6 சொல்லுவார் சாமிஜி, 6 விஷயத்த சொல்லுவார். அதில் தொண்டு ஒன்று. ஆன்மீக நெறியில் அன்பு, இரக்கம், தொண்டு, தவம், ஈகை, இன்சொல், இந்த 6ம் ஆன்மீக நெறின்னு சொல்லுவார் சாமிஜி. அன்பு, இரக்கம், தொண்டு, தவம், ஈகை, இன்சொல் ஆன்மீக நெறியாகும். போற்றி காக்க துன்பங்கள் குறைந்து வரும், மேலும் தெய்வ துணை கிட்டும், வாழ்வில் புகழ் நிறைவு ஓங்கும், நன்முறையில் தனிமனிதன் வாழ கற்றால் நாட்டினிலும் வீட்டினிலும் அமைதி ஓங்கும், இன்பமயமே எங்கும், இந்த உண்மை எளிதன்றோ கற்பதற்கும் வாழ்வதற்கும் அப்படின்பார். ஈஸி தானே, இது எதுனா கஷ்டமா இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்படி சாமிஜி கேட்பார். இந்த ஆன்மீக நெறியில் இன்சொல் அப்படின்னு சொன்னார் இல்லையா, இந்த இன்சொல் கூட ஆன்மீக நெறி சொல்கிறாருங்க. அப்போ இன்சொல் மூலியமாக நல்ல வார்த்தைகளை சொன்னாலும் கூட அதுவும் ஒரு தொண்டு தான் அப்படிங்கிறாங்க. திருமலை சொல்லுவார் இல்லையா, யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமா பசிவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமா உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமா பிறருக்கு இன்னுரை தானே. போயிட்டே இருக்கிறோம், ஒரு சாமி சிலை இருக்குது, ஒரு வில்வ இலையோ இல்லை ஏதோ ஒரு தழையோ பூவோ அப்படி போட்டு போங்க. அது என்னால் முடியாது, நேரம் இல்லை அப்படின்னா ஒரு 5 அடி விலங்கு, பசுவோ ஏதோ ஒரு விலங்கு இருக்குது, அது தேவையான உணவு ஏதோ கொடுத்துட்டு போங்க. எனக்கு அதுவும் கொடுக்க முடியாதுங்க அப்படின்றீங்களா? சாப்பிட்னே இருக்கீங்க, யாரோ ஒருத்தர் வராங்க, ஒரு கைப்பிடி சாப்பாடு எடுத்து கொடுங்க. அது கூட என்னால் முடியாதுங்க, எச்சக்கையில் கூட நான் காக்க ஓட்ட மாட்டேன், அதுவும் முடியாதா? சரி, யாவருக்குமா பிறருக்கு இன்னுரை தானே, ஒரு நல்ல வார்த்தையை பேசுங்க, அது போதும். ஒரு நல்ல வார்த்தையை பேசுங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்றுன்னுவார் திருவள்ளுவர். ஒரு தட்டில் ஒரு காய் இருக்குது, பழம் இருக்குது, நம்ம எதை எடுப்போம்? பழத்தை தான் எடுப்போம். அது மாதிரி நல்ல வார்த்தைகள் இருக்குது, கெட்ட வார்த்தைகள் இருக்குது. நம்ம எதை இருக்கணும்? நல்ல வார்த்தைகளே தேர்ந்தெடுத்து பேசணும். அந்த வார்த்தைக்கு ரொம்ப சக்தி அதிகம். நம்ம வார்த்தைன்னு சாதாரணம் நினைக்கக்கூடாது, அந்த வார்த்தைக்கே ஒரு சக்தி அதிகம். இந்த வார்த்தைகளாலே வைத்தியம் பார்ப்பாங்க நிறைய பேர். உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, ஒரு கேன்சராக இருக்கும், உங்களுக்கு ஒன்றுமே ஆகாதுங்க, சரியாயிடும் சொல்லுவாங்க. சரியாயிடும். எங்கள் அம்மாவுக்கு அப்படி தான் இருந்தது, கேன்சர், பிரிஸ்ட் கேன்சர். நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லை இந்த கேன்சருன்ட்டு. அப்புறம் ஸ்ரீமோகான்ட்டு ஒரு கர்நாடகாவில் ஒரு இடம் மருந்து கொடுக்குறாங்க, வாங்கியாந்து கொடுத்து அதை சாப்பிட்டு இப்போ சரியாயிடுச்சு. அதே வார்த்தை கேன்சர் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க மைண்ட் தான் இருக்கும், ஐயோ என்னாச்சு, அவ்வளோதான் நினச்சி இன்னும் செல்கள் அதிகமாக பரவி போயிருக்கும். அந்த வார்த்தை ஒரு வெளிநாட்டில் ஒரு டெமோ பண்ணாங்க. ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒரு ஆள், ஒரு முனுசாமியை கந்தசாமியை செலக்ட் பண்ணிட்டாங்க. இவரை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணலான்னு வச்சுட்டு அவர்கிட்ட சொல்லலை, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டாங்க, அவங்களுடைய மனைவிகிட்ட சொல்லிட்டாங்க, அவன் அம்மாகிட்ட சொல்லிட்டாங்க, அந்த நிறுவனத்துடைய செக்யூரிட்டிகிட்ட சொல்லிட்டாங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க. எல்லாரும் கோஆப்ரேட் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆராய்ச்சிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் சொல்லிட்டாங்க. இவர் கந்தசாமி நல்லா வேலை செஞ்சுட்டு ஈவினிங் வராரு, நல்லா சாப்பிட்றாரு, திருப்தியாக தூங்குறாரு. தூங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்புறாரு. அவங்க மனைவி, என்னங்க உடம்பு சரியில்லையா? அதான் அந்த வார்த்தை, அவங்க சொன்ன வார்த்தை, ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன வார்த்தை, உடம்பு சரியில்லையா, அதை மட்டும் கேளுங்க, வேறு எதாவது வேணாம். என்னங்க உடம்பு சரியில்லையா? ஏய் நான் நல்லா தானே இருக்கேன் சொல்லிட்டு போயிட்டார்.
போயிட்டு வேலைக்கு போகிறாரு. அந்த செக்யூரிட்டி கேட்டில் வணக்கம் வச்சுட்டு என்ன பிளான் பண்ணிட்டாங்கல்ல, சார் வணக்கம் சார், என்ன சார் உடம்பு எதனா சரியில்லையே சார் அப்படின்னு கேட்குறாங்க. இவருக்கு கொஞ்சம் டவுட் வருது, என்னடா இது, இல்லை சார் நல்லா தான் இருக்கும் சார். சரி உள்ளே போகிறார். உள்ளே போயிட்டு உள்ளே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. உள்ளே கூட வேலை செய்கிறவங்களாம் கேட்குறாங்க, என்னப்பா கந்தசாமினா உடம்பு சரியில்லையே உனக்கு கேட்குறாங்க. இவருக்கு கொஞ்சமாக அந்த வேலை செய்யும்போது அந்த 8 மணி நேரம் இதே திங்கிங் தான். ஒய்ஃபு கேட்டாங்க, செக்யூரிட்டி கேட்டார், கூட வேலை செய்யலாம் கேட்குறாங்க, என்னன்னு தெரியல கேட்டு அதே திங்கிங். அப்புறம் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு ஈவினிங்காக வராரு. ஈவினிங்காக வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடா உடம்பு சரியில்லாடான்னு கேட்டாங்க. அப்படியே போய் பட்டு வருதான் ஏதுக்கு உண்மையாக உடம்பு சரியாக ஆகிடுச்சான். அப்போ அந்த வார்த்தைக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு பாருங்கள். அப்போ அந்த இன்சொல் நல்ல வார்த்தைகளே பேசணும், நல்ல வார்த்தைகளே கேட்கணும் இல்லைங்களா? நம்ம இறைநிலையிலேருந்து தான் வந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அந்த பரம்பொருள் பஞ்சபூதங்களாகி ஓரறிவிலிருந்து 5 அறிவு விலங்காகி 6வது அறிவாக நாம் வந்திருக்கிறோம். அப்போ 5 அறிவு விலங்குறது வரைக்கும் அந்த இயற்கை வளங்களை அப்படியே அனுபவிச்சுட்டு போயிடும். ஆனால் 6வது அறிவுக்கு இறைநிலை ஒரு கீ ஓப்பன் பண்ணிடுச்சு. என்ன கீனா சிந்தனை ஆற்றல். இதை செய், இதை செய்யாத, இதை செய்யலாம் செய்யக்கூடாது, அவ்வளோதான் உங்களுடைய விருப்பம். ஆனால் 5 அறிவு விலங்கு வரைக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கலை. அது கருமையத்தில் என்ன இருக்குதோ, பதிவு என்ன இருக்குதோ அதுபடி தான் செயல்படும். அது புதுசாக எதுவும் பண்ண முடியாது. ஆனால் மனிதனாகிய நாம் கருமைய பதிவு ஒன்று ரெக்கார்டு வாங்கி வந்திருக்கோம் அப்பா அம்மா கிட்டேருந்து. அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தனித்திறமை 6வது அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை முழுமையாக பயன்படுத்திக்கணும். மனிதன் என்ற உரிமையிலே மக்கள் உண்டு, மாக்கள் உண்டு, மனமறிந்த தேவர் உண்டு. அப்போ என்னாங்க, மனிதனாக இருக்கிற நம்மளுக்கு தான் இந்த இறைநிலை நம்மளுக்கு ஒரு கூடுதலாக ஒரு சிறப்பு கொடுத்துக்கிறாரு, ஒரு வரம் கொடுத்துருக்குது. இதை கொடுத்துருக்கலையே ஒரு சிறப்பு 6வது அறிவு. அது நம்மளுக்கு வரமா சாபமா? முறையாக பயன்படுத்தினால் வரம், முறை மாறி பயன்படுத்தினால் சாபம். நீ உங்களே உத்தர, அவ்வளோதான் இல்லைங்களா? அப்போது இந்த தொண்டு பாருங்கள், மற்றவங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுக்கிட்டோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், சமுதாயமும் எல்லாம் இருந்திருக்கும். எல்லாமே உயிர் தானே, இங்கே இருப்பதும் உயிர் தான், அங்கே இருப்பதும் உயிர் தான். அந்த உயிர் ஒன்று வரணும். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் அப்படிங்கிற திருவள்ளுவர். ஒத்தது அறிவான் நாங்கள், இதுவும் உயிர் தான் அதுவும் உயிர் தான். அப்போ ஒத்தது அறியணும் இல்லையா? ஒத்தது அறிவந்தால் அவன் உயிர் வாழ்வதுக்கு சமம், அது அறியலைன்னா அவன் செத்ததுக்கு சமன்றார். ஒரு பனி பிரதேசம், பனி நல்லா பேஞ்சிட்டே இருக்குது. ஒரு புறா லைனாக உட்காந்துட்டு இருக்கு, புறா கூடு கட்டி. இந்த பக்கம் சின்ன சின்ன குருவிலாம் கூடு கட்டி இருக்குது. ரொம்ப பனி தாங்க முடியல. அந்த சின்ன குருவிகள்லாம் போயிட்டு அந்த புறா கிட்ட கேட்குது, நான் இன்றைக்கி ரொம்ப இந்த வெயில் எக்ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க இல்லையா, கத்திரி வெயில் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எக்ஸ்ட்ரீம் வெயில் வர மாதிரி அது மாதிரி எக்ஸ்ட்ரீம் பனி, அதிகபட்சமான பனி அன்றைக்கி ஒன்றும் முடியல. அந்த புறா கிட்ட போய் கேட்குதுங்க அந்த சின்ன குருவிகளாம், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் உங்க கூட வந்து தங்கிக்கிறோமே, ரொம்ப குளிராகுது அப்படின்றாங்க. சரி, எல்லா புறாவும் சரி ஓகேன்னு சொல்லிச்சு. ஆனால் ஒரே ஒரு புறா மட்டும் தன்னலமாக செல்ஃபிஷ், நான் அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன், அதெல்லாம் கிடையாது அப்படின்றாங்க. அப்போ எல்லா புறா இந்த குட்டி குட்டி குருவிங்கெல்லாம் அந்த ரெக்கைக்கு போய் உட்காந்துச்சு, உள்ளே போய் உட்காந்துச்சு, எல்லாம் போய் உட்காந்துச்சு. அந்த ஒரே ஒரு புறா வேணான்னு சொன்னதில்லை, அது மட்டும் தனியாக இருக்குது, யாரும் சேர்க்கலை. மறுநாள் காலையில் பார்த்தா எல்லா வெளியே வருது, குருவிலாம் வெளியே வருது, எல்லாமே உயிரோடு இருக்குது. அது எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு தனியாக இருந்துச்சு இல்லையா, அது மட்டும் செத்து போயிடுது. என்ன காரணம்? பனி ஓவராகி உருகி போயிடுச்சு, இந்த பனி போட்டு உறைஞ்சி போயிடுச்சு. இது இந்த குருவியில் ஒரு சூடு இருக்கும் இல்லையா, இந்த புறாவில் ஒரு சூடு இருக்கு இல்லையா, சூடு சேர்ந்து கதன்னு எதுவுமே ஆகலை. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தார்கள் வைக்கப்படும். அப்போ மற்றவங்களுக்கு உதவி செய்கிற பொழுது நம்ம உயிர் நல்லா இருக்கலாம், எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழலாம் இல்லைங்களா? நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பொய்யும் மழை. இந்த மழை கைமாறி எதுனா எதிர்பார்க்குதா? அது பாட்டு பெஞ்சிட்டே இருக்குது. அந்த மாதிரி நம்ம தொண்டு செஞ்சுட்டே இருக்கணும், கைமாறே எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு 10 பேர் கடந்து போயிட்டே இருக்காங்க காட்டுக்குள்ளே, ஒரு இடி மின்னலாகுது, ஒரு ஒதுங்கலாம் மழை வருதுன்னு போய் ஒரு இழந்த மண்டபம் இல்லை பெருசாக இருக்குது, அதில் போய் ஒதுங்குறாங்க, நிற்கிறாங்க. மின்னல் பாட்டு வெட்டிகிட்டே இருக்குது. வெட்டிகிட்டே இருக்கும்போது ஒரு அதில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, மின்னல் இங்கே யாரோ பாவம் பண்ணிக்கிறாங்க பொழுது, அதனால தான் இங்கே விழுந்து பார்க்குது, எல்லாரும் இருக்கிறதுனால யாரும் போக முடியல, அங்கே ஒரு மரங்குது இல்லையா, அங்கே போய் தொட்டு வாங்க அப்படி சொல்கிறாரு. ஒருத்தர் போகிறாரு, தொடுறாரு, அவருக்கு எதுவும் ஆகலை, வந்துடுறாரு. இன்னொருத்தர் போகிறாரு, தொடுறாரு, எதுவும் ஆகலை, வந்துடுறாரு. இப்படியே 9 பேர் போயிட்டாங்க. கடைசியால் நிற்கிறாரு. அந்த 9 பேர் இவரை பரிதாபமாக பார்க்குறாங்க, இவன் தான் பாவம் பண்ண போகிறது, பரிதாபமாக பார்க்குறாரு.
இவர் என்னடா இது நம்மளுக்கு பார்க்குறாருன்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போய் தொடுறாரு, இடி வீதிச்சு. அங்கேவே இல்லை, இந்த மண்டபத்து மேலே விதிச்சு. அப்போ 9 பேர் மோசமானவங்க, அந்த ஒரு ஆள் தான் நல்லது பண்ணிக்கிறான் இல்லையா? ஒரு ஊரில் ஒத்த நல்லவன் தான் போதும், அவனுக்காக மழை பெய்யுது. 9 பேர் நல்லனாலும் பரவாயில்ல, அந்த ஒருவனுக்காக மழை பெய்து கொண்டே இருக்கிறது இல்லையா? அப்போது நல்லது செய்து கொண்டே இருக்கணும், நம்மளால் முடிந்த அளவுக்கு நல்லது செய்து கொண்டே இருக்கணும். ஒருத்தர் நைட்டில் படுக்கும்போது, இறைவா நான் எங்கே இருக்குன்னே தெரியல, நீ உன்னை பார்க்கணும், ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு வேண்டுறாரு. இறைவன் அசரீரியாக ஒரு குரல் கேட்குது, பக்தா நீ வேண்டுதல் நான் நிறைவேற்றுறேன், வருகிற புதன்கிழமை நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் அப்படி சொல்லிட்டு மறைஞ்சிருது அந்த குரல். அவனுக்கு சந்தோஷம் ரொம்ப, அப்பா இறைவனே நம்ம வீட்டுக்கு புதன்கிழமை வரானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லிவிட்டு வீட்டிலலாம் சுத்தமாக துடைச்சிட்டு, இது மாதிரி யாருனா வந்தால் தான் நம்ம க்ளீன் பண்ணுவோம், வீட்டை நல்லா சுத்தமாக துடைச்சிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த இனிப்பு இறைவன் வந்தால் கொடுக்கணும் இல்லையா, இனிப்பு வாங்கியாந்து வைக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு விலைவந்த போர்வை வாங்கியாந்து வைக்கிறார். இறைவனுக்கு செப்பல் போட்டு வராரோ இல்லையோ, இறை பக்தி செப்பல் வாங்கியாந்து வைக்கிறார். வச்சிட்டாரு. புதன்கிழமை வந்துச்சு. ஒரு ஏழ்மையான ஒரு சிறுமி வந்து, ரொம்ப எனக்கு இது இனிப்பு சாப்பிடணும் ரொம்ப ஆசையாகுது, எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குது. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சரி இறைவன் பார்த்தா ஈவினிங் வரைக்கும் பார்க்குறாரு, வரல. இதுக்கப்புறம் எங்கே இறைவன் வரப்போகிறான், குத்துலான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அந்த இனிப்பு குத்துறாரு. அந்த குழந்தை சாப்பிட்டு சந்தோஷமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வயசானவர் ஒருத்தர் நடந்து வராரு, காலில் செப்பலை கூட இல்லைப்பா, கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சரி குத்தலாம் அப்படின்னு எடுத்து கொடுக்குறாரு. அவங்க மனைவி தடுக்கிறாங்க, ஏங்க இறைவனுக்கு கொடுக்குறதுக்காக வாங்கியிருந்ததுங்க, அந்த செப்பலை கொடுக்குறீங்களே. சரி பரவாயில்ல, வயசானவர் எடுத்து மாட்டோன்னு கொடுத்துட்டாரு, அதையும் போயிடுச்சு. இரவில் ஒரு பிச்சைக்காரன் வரான், ரொம்ப குளிர் நடுங்கிட்டு இருக்கான். அப்போது எனக்கு போர்வை ஒன்று கொடுங்க, ரொம்ப குளிருதுன்னு கேட்குறாரு. அந்த போர்வையும் அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்டாரு, அவனும் போயிட்டான். அப்புறம் நைட்டில் தூங்கும்போது இறைவன் வரன்னாரு, வரவே இல்லை அப்படின்னு அந்த மனக்கவலையாக தூங்குறாரு. நைட்டு அசரீதியாக குரல் கேட்குது, பக்தா இவர் முயற்சி இறைவா நீ வரன்னு சொன்னியே, வரவில்லையே பாடி அப்படி கேட்குறாரு. அதுக்கு அவன் இறைவன் சொல்கிறார், நான் வரவில்லையா, உன் வீட்டிற்கு நான் 3 முறை வந்தேனப்பா. ஒரு சிறுமியாக வந்து இனிப்பை பெற்றுக்கொண்டேன், ஒரு வயதான தோற்றத்திலே வந்து உன்னுடைய செப்பலை நான் வாங்கிக்கிட்டேன், ஒரு பிச்சைக்காரனாக வந்து உன்னுடைய சால்வையை நான் வாங்கிக்கிட்டேன், எனக்கு எல்லாமே கிடச்சிச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாரு. அப்போ இந்த கதையிலேருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இறைவனுக்கு கொடுப்பது அல்ல, மனிதர்கள் கொடுத்தாலே போதும் இல்லையா? நம்ம நிறைய அந்த கதையை பிடிச்சுமே தவிர கருத்தை விட்டுருவோம். அதனால தான் இந்த சமுதாயத்தில் இவ்வளோ சிக்கல். எத்தனையோ ஞானிகள் மகால்கள் விளக்கத்துக்காக கதை மூலயமா சொல்லியிருக்கிறாங்க, அந்த கதையை மட்டும் பிடிச்சிக்குவோம், அதில் இருக்கிற கருத்தை விட்டுட்டோம். அதனால தான் இவ்வளோ குழப்பங்கள் சமுதாயத்தில் நீடிச்சிட்டே இருக்குது. இப்போ இந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வந்துன்னதை திருமூலர் சொல்லுவாருங்க, படமாட கோயில் பகவர் கொன்றியில் நடமாட கோயில் நம்பர்க்காக, நடமாட கோயில் நம்பர் கொன்றியில் படமாட கோயில் பகவர் கதாமே. இறைவனுக்கு கொடுத்தால் அது மனிதனுக்கு வராது, நடமாடும் தெய்வமாகிய மனிதனுக்கு கொடுத்தால் அது இறைவனுக்கே வந்து சேரும்னு சொல்லுவார் இல்லையா? அப்போ கடவுள்லாம் எங்கே தான் இருக்கிறார்? அப்போது நம்ம படிச்சுட்டே இருக்கிறோம், நல்லா 1 கிலோ அரிசி வாங்கி நெய் ஊற்றி நல்லா பொங்கல் செஞ்சு வாசனையாக வைக்கிறோம். இறைவன் வந்து சாப்பிட்டார். ஒரு நாள் வந்து ரொம்ப சந்தோஷம். 2வது நாள் வராரு, படைக்கிறோம், வராரு, சாப்பிட்றாரு. 3வது நாள் வராரு, தொடர்ந்து வராரு. நம்ம என்ன சொல்லுவோம்? சாமி எங்களுக்கு கட்டுப்படி ஆகும், நீங்கள் பக்கத்து வீட்டு போய் பாருங்கள் சொல்லுவோமா? அல்லது கடன் வாங்கியாவது சொத்து வித்தாவது சாமி போட்டுமா? சொல்லுங்கள். நீங்கள் கடன் வாங்கி செய்வீங்களா? உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுங்க. அதான் நம்முடைய குருபிரான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் குறிப்பிடுவார்கள், கடவுளுக்கு உடல் இல்லை, கண் காது மூக்கு கடும் பசியும் இல்லை, இப்பேரண்டும் அவன் சொத்து, நடமாடும் உயிர் வகையில் நல்லறிவாய் உள்ள நாம் ஏனோ கடவுளுக்கு உணவளிக்க வேண்டும். உடல் உயிர் அறிவு உடையோர் உண்மை உணர்வீர். உங்களுக்கு
உணவு முதல் உயிர் வாழ பொருட்கள் கடமையென உழைத்துதவும் கருத்துடைய மக்கள் கடன் தீர்க்க உழைத்தீட்டி கடமையாற்றி வாழ்வீரே. கடவுளுக்கு படைக்கிறோமே, அது கடவுளுக்கு போல. அப்போ நம்மளுக்காக விவசாயி பாடுபடுறாரு, நெசவாளி பாடுபடுறாரு, அவங்க கடமையை உணர்ந்து செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க, அந்தந்த வேலையை அவங்கவுங்க சிறப்பாக செய்யுங்க. இப்போ நான் உணவு தயாரிக்கிற பேராசிரியர் புவனேஸ்வரி அம்மா இந்த நூல் ட்ரெஸ்ஸு செய்கிறாங்க, நான் அவனுக்கு உணவு கொடுக்குறேன், அவன் எனக்கு துணி கொடுக்குறாங்க. இதே மாதிரி மாற்றி மாற்றி செய்யுங்க. அதை விட்டு கடவுளுக்கு ஏன் படைக்கணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. இதை போயிட்டு ஏன்னா கோயிலில் சொன்னேன்னா அவங்க என்ன காலி பண்ண அமைச்சிடுவாங்க, கிளம்புங்க. ஏன்னா அதில் தான் வருமானம் நிறைய வருது. அடிமடியில் கை வச்சா இல்லையா. நீங்கள்லாம் சிந்தனையாளர்கள். இறைவன் எங்கே தான் இருக்கிறார், எங்கே தான் இருக்கிறார் இறைவன். காந்தியடிகள் சொல்லுவாங்க, ஏழைகளுக்கு உதவுகின்ற உள்ளம் எங்கு இருக்கிறதோ அங்குதான் இறைவன் இருக்கிறார் என்று சொல்லுவாங்க. ஒரு மகான் இறைவை சிந்தனையாகவே தவம் செய்து இறைவனிலை உணர வேண்டும் என்று தவம் செய்கிறாரு. இறைநிலை உணர்த்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொர்க்கத்துக்கு போகிறார். அங்கே சொர்க்கத்துக்கு போனோன்னு அங்கே தேவர்கள்லாம் நிற்கிறாங்க. அங்கே கேட்குறாங்க, அங்கேருந்து தேவரில் ஒருத்தர் கேட்குறாரு, இங்கே இறைவன் இல்லையப்பா, பூமியில் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், பூமியிலேருந்து தான் நான் வரேன், அங்கே இறைவன் இல்லை, இங்கே தான் இருப்பார்னு வந்தேன் அப்படின்றார். அப்போ கொஞ்ச நேரம் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க, இங்கேயும் இறைவன் இல்லையா, அப்போ எங்கே தான் இருக்கிறான் இறைவன் அப்படி கேட்டுருக்காங்க. அப்போது அந்த சொர்க்கவாசலுடைய வாயிற்காவலன் வரார். வந்து யாரெல்லாம் மனிதர்களுக்கு சேவை செய்தீர்களோ தொண்டு செய்தீர்களோ அவர்கள் மட்டும் என் பின்னாடி வாருங்கள், இறைவனை காணலாம் அப்படிங்கிறார். இந்த சாமியார் இருக்கிறார் இல்லையா மகான், தலை குனிஞ்சு போகிறார். யாருக்குமே நான் எதுவும் செய்யாமல் இறைவனையே நினச்சி நான் சொர்க்கத்துக்கு அப்படியே வந்துட்டேன், மறுபடியும் மீண்டும் பூமிக்கு சென்று மனிதர்கள் நடமாடும் தெய்வங்களாகிய மனிதர்களுக்கு ஏதாவது சேவை செய்துட்டு நான் அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு திரும்பி வந்துட்டார். யாருக்கும் சொல்லாமல் திரும்பி வந்துட்டார். அப்போ மனிதர்களுக்கு நாம் செய்கிற அந்த தொண்டு தான் இறைவனுக்கே போய் சேரும். நம்முடைய குருபிரான் அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள், அகநோக்கு பயிற்சியிலும் ஆராய்ந்தும் பரம்பொருளே அறிவாக உள்ளது என்று அறிந்திடலாம். எனினும் இகழ்வாழ்வில் பழக்கத்தால் ஏற்பட்டுள்ள களங்கங்கள் இனிதாய் மாற தொண்டே ஏற்ற வழி, அதை செய்வோம். அதை செய்யுங்கன்னு சொல்லலை, செய்வோம் எப்படி சேர்ந்துக்கிறார் நம்ம கூட மகரிஷி. அப்போது அகத்தவத்தின் மூலமாக அந்த இறைவன் தான் நம்மளே அறிவாக இருக்கிறான் அப்படி தெரிஞ்சுக்கலாம். இருந்த போதிலும் நம் பழக்கத்தால் சூழ்நிலையால் நாம் செய்த பதிவுகள் கருமயத்திலே கலங்கப்பட்டு இருக்கிறது. அந்த கருமயத்தை நல்லதாக மாற்ற வேண்டும் என்றால், தூய்மை செய்ய வேண்டும் என்றால் தொண்டு ஒன்று தான் வழி அப்படிங்கிறார். இறைவனை அடைவதற்கு நிறைய வழி இருக்கிறது. ரொம்ப தூரமாக சுற்றின்னு போகணும். தொண்டு செய்தால் ஷார்ட்கட்டில் போயிடலாம், போய் சுற்றின்னு பார்த்தால. தொண்டு செய்தால் ஷார்ட்கட்டில் போயிடலாம் இறைவனை அடைவது. ஒரு ஃபுட்பால் இருக்கு இல்லையா, கால்பந்து. ஒரு கால்பந்து எல்லோரும் போட்டு உதைக்கிறாங்க இல்லையா, அது சொல்லுதான் இறைவன்கிட்ட கேட்குதான், எல்லோரும் போட்டு என்னை உதைக்கிறாங்களே அப்படின்னு. அந்த கால்பந்து பேசுமாலாம் கேட்காதீங்க, கதையில் பேசும். நம்மளுக்கு தேவை கருத்து தான். அந்த கால்பந்து கேட்குதான் இறைவன்கிட்ட, எல்லோரும் போட்டு என்னை உதைக்கிறாங்களே, ஆனால் புல்லாங்குழல் மட்டும் கையிலே வச்சுக்கிறாங்க, அப்படியே வச்சுக்க உசாராக மேலேயே வச்சுக்கிறாங்க, அது நல்லா மதிப்பு கொடுக்குறாங்களே அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்குறாங்க. கால்பந்து கேட்குதான். அதுக்கு இறைவன் சொல்கிறானா, உனக்கு கொடுக்கப்பட்ட காற்றை நீயே வைத்துக்கொண்டு யாருக்கும் கொடுக்காமல் இருக்கிறாய், அதனால் நீ மனிதர்களுடைய கால்களால் உதைபடுகிறாய். ஆனால் புல்லாங்குழல் அவர்கள் கொடுத்த காற்றை அதை இசையாக மாற்றி மக்களை ரசிக்க வைக்கிறது, அதனால் அது மேலாக இருக்கிறது என்று சொன்னாங்களாம். அப்போ நம்ம கொடுப்பதற்காக இந்த கதையெல்லாம் எதுக்குங்க, தொண்டு செய்யணும், அதுக்காக ஒரு மோட்டிவேஷனுக்காக சொன்ன கதை தான் இல்லையா. அப்போது எல்லாருமே இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா, அவன் பெரிய பாவி, அவன் குற்றவாளி, நம்ம எதுக்கு அவனுக்கு போய் தொண்டு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. மனவளக்கலையில் இருந்த நம்மளே நினைப்போம், அவன் பெரிய பாவி திருடன், அவனுக்கு கூட தொண்டு செய்யணுமா அப்படின்னு நினைப்போம். ஆனால் மகரிஷி சொல்கிறாங்க, யாருமே குற்றவாளின்னு பார்க்காதீங்க, பாவின்னு பார்க்காதீங்க. குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம், கற்றிடுவோம் புதிய கல்வி, கருத்துயர்த்தி மேலாம், கடமையை சிந்தித்தே செயலாற்றி உய்வோம்.
உற்ற செல்வம், உடல் உழைப்பு, அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவி அருட்தொண்டாற்றி மகிழ்வோம். எதிர்பார்த்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைவனை நம் மனிதனில் தேர்வோம் அப்படின்னு சொல்லுவார். அப்போது நம்மளால் முடிந்தது, உற்ற செல்வம் இருக்குதா, செல்வத்தால் தொண்டு செய்யலாம். உடல் உழைப்பு, நல்ல உடல் நல்லா இருந்தால் உடல் உழைப்போடு தொண்டு செய்யலாம். எனக்கு அறிவு நல்லா இருக்கா, அறிவின் மூலியமாக நல்ல கருத்துக்களை மக்களுக்கு சொல்லலாம். அப்போ எதனாவது ஒரு வகையில் நம்மளால் எதை முடியுமோ, நீதி நேர் உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். நம்முடைய நிலைமை என்ன, இந்த இடத்துல இதான் பண்ண முடியுமா, பண்ணலாம். இந்த தொண்டில் உயர்வு தாழ்வே கிடையாது. சந்தானம் ஒரு படத்தை சொல்லுவார் இல்லையா, நண்பனில் எங்கடா உயர்வு நண்பன் தாழ்ந்த நல்ல நண்பன் கெட்ட நண்பன், நண்பன்னாவே நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி. தொண்டுன்னா நல்ல தொண்டு, கெட்டது இந்த உயர்ந்தது தாழ்ந்ததெல்லாம் கிடையாது. தொண்டுனாவே நல்லது தான். பாய் போடுறோமா, பாய் போடுறது ஒரு தொண்டு தான். இங்கே வந்து பேசுகிறோமா, அது ஒரு தொண்டு தான் இல்லையா. இப்போது எங்கள் இதில் பெல் டவுன் மையத்தில் அகத்தாய்வு நடந்துச்சு. வேலூர்லேருந்து பேராசிரியர் திருப்பூர் சுற்றி வந்தாங்க. 9 மணியில் கிளாஸு. அங்கே பார்த்தா யாருமே வரல. நான் பாட்டு போனேன், பாய் போட்டேன், அவங்க மைக் அரேஞ்ச் பண்ணேன், தண்ணி குடிச்சு வச்சேன். அதுக்கப்புறம் வந்தாங்க, அதுக்கப்புறம் நண்பர்கள்லாம் வந்தாங்க. அவங்க ரெடி பண்ணிட்டு நம்ம கம்னு உட்காந்துட்டேன். அப்போ அங்கே முடிஞ்சு அவ்வளோதான். இப்போ இங்கே பாரதி அம்மா பேசுறதுக்கு உட்காந்து வந்து பேசுகிறேன். இதில் உயர்வு தாழ்வு எதுவும் கிடையாது, தொண்டு செய்யணும், அவ்வளோதான். அம்மா சொன்ன மாதிரி தொண்டு கொண்டு வந்த வினையை தீர்ப்பதற்கு தொண்டு செய்து தான் ஆகணும். ஒரு கல்லூரியில் ஒரு பேராசிரியர் அந்த பாடத்தெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக வாழ்க்கை தத்துவத்தை, வாழ்க்கையுடைய புரிதலை மாணவர்கள் சொல்லுவாங்களாம். நிறைய அதுமாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு கல்லூரியில் ஒரு ஒரு வகுப்பில் அந்த குழந்தைகிட்டலாம் கூப்பிட்டு பலூனில் நல்லா பெருசாக ஊதிட்டு அதில் அவங்க பேர் எழுதுகிறாங்க. அந்த பசங்க இப்போ ஒரு 40 பேருக்கு 40 பேர் அப்படியே பேர் எழுதிட்டு ஒரு ரூமில் போட்டு ஃபேன் போட்டு விட்டுறாங்க. அந்த எல்லா பேர்லாம் கலந்து போயிடுது அப்படியே. இப்போ அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு 10 நிமிடம் அவகாசம், உங்களுடைய பலூன் எடுத்துருவாங்க அப்படின்றாரு. உள்ளே போய் குழந்தைங்க தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. வேறு யாரோ பேர் கிடைக்குது, மாற்றி மாற்றி தேடுறாங்க. 10 நிமிஷம் ஓவர், கிடைக்கல யாருக்குமே. அதிகம் ஒரு 2 பேர் கிடைக்கச்சு, அவ்வளோதான். அப்புறம் அவர் சொன்னார், யார் யார் கையில் யார் கிடைக்குதோ உங்களுக்கு எல்லா பேரும் தெரியும் இல்லையா, அப்படியே அவங்கவுங்க அப்படியே கொடுங்க அப்படின்னாரு. அப்படி கொடுத்த உடனே அப்படியே எல்லோரும் கிடச்சிச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது, மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் நமக்கு கிடைக்க வேண்டியது தானாக கிடைத்துவிடும். கிருபானந்த வாரியார் ஒரு வாட்டி சொற்பொழி காட்டிகிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் கழுத்தில் மாலை இருக்கும் இல்லையா, மாலை இருக்குது. இன்னொரு அன்பர் வந்து அவர் மாலை போடுறதுக்காக வெயிட் பண்ணுறாரு. அவர் அதை பார்த்துட்டாரு. சரின்னு சொல்லிவிட்டு இவர்கிட்ட மாலை இருக்கு இல்லையா, அதை எடுத்து வேறு ஒருத்தருக்கு போட்டு இதை எதிர்பார்த்துருந்தார் இல்லையா, அவர் உடனே ஓடியாடுறாரு, வந்து மாலை போட்டலான்னு வந்து மாலை போடுறாரு. அப்போ அந்த மாலை போட்ட உடனே அவர் சொல்கிறாரு, எப்பொழுதும் நம்மிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்தால் மற்றவர்கள் நம்மளுக்கு கொடுப்பார்கள். இந்த ஒரு சிறிய நிகழ்வை வச்சு அவர் சொல்கிறார் தொண்டு கிருபானந்த வாரியார். அப்போது நம்மளால் ஆன உதவியை எப்போதும் நம்ம செய்து கொண்டே இருக்கணும். அதான் மகரிஷி சொல்லுவாங்க, கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும் என்று சொல்வார். ஒரு நெல்மணி போடுறோம், ஒரே ஒரு நெல்லை வருது. ஐயாலாம் விவசாயம் பண்ணுறாரு தெரியும், எத்தனை வருது, நிறைய வருது இல்லையா. அந்த மாதிரி நம்ம கல்லும் மரமும் மௌனில் இருந்து அது கடமை தவறாக பயனாகிட்டே இருக்குது. அப்போ சொல்லும் கருத்தும் 6வது அறிவு இருக்கிற நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், சமூகத்தை மறந்துட்டோம் மயக்க நிலையில் அப்படிங்கிறார். உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் அப்படிங்கிறார். நமக்கும் நல்லது செஞ்சுக்கணும், ஊருக்கும் நல்லது செய்யணும், அதுதான் நம்முடைய கடமை. என்னை கெடுத்துட்டு நான் சமுதாயத்தை தொண்டு செய்யக்கூடாது. உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் அப்படின்னு சொல்லுவார். மகரிஷி இவ்வளோ பெரிய தொண்டு செய்கிறாரு, ஆனால் அவரே என்ன தெரியுமா செய்வார், உலக நல தொண்டன் அப்படின்னு தான் இதுக்கு கைது போடுவார். அப்போ நம்மளாம் யாருங்க, தொண்டனுக்கெல்லாம் தொண்டன் நம்மளாம். அவ்வளோ பெரிய மகான் உலக நல தொண்டன் அப்படி எழுதுவாங்க. தீட்சை கொடுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த உயிர் உய்வதற்கு உதவ தொடங்குகிறோம், இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது அந்த அன்பும் கருணையுமாக இருந்தால் தான் கொடுக்க முடியும் தீட்சையை. எனக்கு தீட்சை கொடுத்தவர் அருள்நிதி திருநாவுக்கரசு, பாண்டிச்சேரியில் இருக்கிறார். இன்றும் நான் அவரை நினைத்து கொண்டிருக்கிறேன். 2007 அவர் தீட்சை கொடுத்தார். அவருக்கு ஒரு கடை மளிகை கடை வச்சுக்கிறார். அந்த நேரத்தையெல்லாம் ஒதுக்கிட்டு நம்மளுக்கு வந்து சர்வீஸ் பண்ணார் இல்லையா, அவர் இன்னும் நன்றியோடு நினைத்து பார்க்குறேன். இப்போ நீங்களாம் படிச்சிருக்கீங்க, 1 வருஷமாக எவ்வளோ ஆசிரியர்கள் வந்து இருப்பாங்க, கிளாஸ் எடுத்துருப்பாங்க, தீட்சை கொடுத்துருப்பாங்க.
அவர்களெல்லாம் நீங்கள் நன்றியோடு நினைச்சு மற்றவங்களுக்கும் நீங்கள் ஆசிரியராகவே உதவி செய்யணும். அதற்கு தான் இந்த வகுப்பை உங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, தொண்டின் மேன்மை. சரிங்களா? அப்போ இந்த தொண்டு செய்யும்போது ஒரு தன்முனைப்பு மட்டும் வந்துடக்கூடாது. என்ன மாதிரி வகுப்பு எடுக்க முடியுமா, என்ன மாதிரி உரையாற்ற, அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்முடைய கருத்து அல்ல, குருவுடைய தத்துவம். நம்ம எதுவுமே கண்டுபிடிக்கல இல்லைங்களா? அப்போது சாமி சொல்லுவாங்க, தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து தவமாற்றும் சாதனையால் உயரும்போது நன்முனைப்பாம் அருட்தொண்டால் பயன் காண்போர்கள் நாதழுக்க பெருமையோடு போற்றுவார்கள். உங்களை மாதிரி வகுப்பெடுக்க முடியுமா? உங்களை மாதிரி உடம்பை சொல்லித்தர முடியுமா? நாதழுக்க பெருமையோடு போற்றுவார்கள். உன்முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல, ரவினா சூரியன், உன்முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல உயர் குருவின் ஒளி என்றே உணர்ந்த அடங்கு. சுவாமிஜி இதே மாதிரி ரஃப்பான வார்த்தை பயன்படுத்த மாட்டார். இந்த பாடலில் பாருங்கள், உணர்ந்த அடங்கு. என் ஒளியே சிறந்தது, இனி ரவி ஒளி ஏன் எனக்கு என்று நிலவு என்ன இருளே மிஞ்சும். நிலவுக்கென்று தனி வெளிச்சம் கிடையாது. சூரியனுடைய அந்த வெளிச்சத்தை வாங்கி தான் இந்த சந்திரன், அந்த நிலவு பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அதுபோல ஆசிரியர்களாகிய எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. மகரிஷி தான் த அவார்ட் கோஸ்டுன்றாங்களா, அது மாதிரி எல்லாமே மகரிஷி தான். அப்போது தன்முனைப்பு மட்டும் வந்துடக்கூடாது. அந்த தொண்டில் செய்கிற தொண்டு நல்லதாகவே செஞ்சுட்டே இருக்கணும். அப்போது மகரிஷி அவர்கள் சிறு வயதிலேயே அவங்க அப்பா அம்மா செய்கிற அந்த தொண்டுலாம் பார்த்து தான் அவர் இந்த அளவுக்கு வந்தார். நம்ம முன்னாள் முதலமைச்சர் இருக்கிறார் இல்லையா, எம்ஜிஆர், அவர் வந்து சிறு வயதில் சின்ன வயசில் தினம் ஒரு பாட்டியில் புட்டு வாங்குவாராம். புட்டு, அவர் கேரளா தானே, புட்டு வாங்கிட்டு போவாராம். ஒரு நாள் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போனாராம். போயிட்டே இருக்கும்போது அந்த பாட்டி கூப்பிட்றாங்களாம், ராமச்சந்திரா அங்கே வா, ஏன் புட்டு வாங்காமல் போகிற அப்படின்னு கேட்குறாங்க. என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா. நான் உன்னை பணம் கேட்டேனா, நீ வாங்கிட்டு போ அப்புறம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்காமல் புட்டு கொடுத்துட்டாங்க. அவர் வாங்கி கொஞ்ச தூரம் போயிட்டார் எம்ஜிஆர். போயிட்டு திரும்பி வந்து எனக்கு யோசனை, என்ன சின்ன வயசு இல்லையா, இதுதான் முதல் முறை அனுபவம், எப்படி பணம் இல்லாத கொடுக்குறாங்க. அப்புறம் யோசிச்சு அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு, பாட்டி நீங்கள் எனக்கு புட்டு கொடுத்துட்டீங்க, நாளைக்கு நான் வராமல் வேறு எங்கன்னா போயிட்டுனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது அந்த பாட்டி சொன்னாங்களாம், நீ கொடுத்தால் வியாபார கணக்கில் எழுதுவேன், நீ கொடுக்கலனா தர்ம கணக்கில் எழுதுவேன், எனக்கு ரெண்டுமே நல்லது தான், எனக்கு ஓகே தான். அந்த வார்த்தை அவ்வளோ பெரிய மனிதன் ஆக்கிறது. அது மாதிரி மகரிஷி அவர்களும் நம்முடைய அப்பா அம்மா ஊருக்காக உழைத்தவர்கள். தொண்டு அந்தளவுக்கு தொண்டு செய்கிறாங்க. பிரசவம் பார்ப்பாங்க, மருத்துவம் பார்ப்பாங்க, ஊருக்காக ஓடி ஓடி உழைத்தவர்கள் மகரிஷியுடைய அப்பா அம்மா. அப்படி செய்யும்போது ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா கேட்குறாங்க, இப்படி ஊருக்காக உழைச்சி இழைச்சி போயிட்டியம்மா அப்படி கேட்குறாங்க மகரிஷியுடைய அம்மா கிட்ட. அதுக்கு மகரிஷியுடைய அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, என்னை கடைசி காலத்தில் யமதர்மராஜா கூப்பிட்டு போகும்போது எடை போட்டால் கூப்பிட்டு போகிறான் அப்படி கேட்டாங்களாம். அப்படி ஊருக்காக உழைத்தவர்களுடைய குழந்தை தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. இல்லைம்மா, இவங்க சொன்னாங்க இல்லையா, ஊருக்காக உழைச்சி தேஞ்சி போறிய உடம்பே வீக் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அதுக்கு யமதர்மராஜா சொல்கிறாரு, அந்த மாதிரி சொல்கிறாங்க, யமதர்மராஜா கடைசியாக வரும்போது எடை போட்டு பார்த்துட்டு, என்ன உன் எடை 1 கிலோ குறையுது 2 கிலோ குறையுதுன்னு சொல்ல போகிறாரா? எதுவும் இல்லை, அதனால் நான் ஊருக்காக உழைச்சிட்டு தான் இருப்பேன். புரியுதுங்களா? இப்போ அந்த எடை குறைஞ்சாலும் குறைக்கிறது அவன் கேட்க மாட்டான், இறைவன் சேரதான் போகிறோம். அதனால் நான் தொண்டு செஞ்சுட்டே தான் இருப்பேன். அப்படிப்பட்ட உயர்ந்த ஆன்மாக்களுக்கு பிறந்தது தான் அன்னை மகரிஷி அவர்கள். சாமி சொல்கிறாங்க, என் பிறப்பு என் இறப்பு இரண்டையும் யான் அறியேன், எனினும் இவ்விரு நிகழ்ச்சிகள் என் மனதில் கொண்டே புன்முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். அவற்றை புவி வாழ்வின் இயல்பொக்க பொதுநலமே கருதி நன்மை தரும் செயல்களிலே செலவாக்கி நற்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையும் அளிப்பேன். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏகவழி என்று எண்ணி நான் துறவு பூண்டேன். அப்போது என்றைக்கோ ஒரு நாள் நம்ம இறக்க தான் போகிறோம். எல்லாருமே பிறந்துட்டோம், ரிட்டன் டிக்கெட்டோடு தான் பிறந்துருக்குறோம். ஆனால் டேட்டு தான் தெரியல கன்ஃபார்மாக, என்றைக்கு ரிட்டன் போக போகிறேன்ட்டு. டிக்கெட் கன்ஃபார்ம், டேட்டு மட்டும் கன்ஃபார்மாக தெரியல இல்லையா? தெரிஞ்சால் என்ன ஆகுங்க, அதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துடும். தெரியாத வரைக்கும் நல்லது. அப்போது பொன் முதலாய் பொருள் அனைத்து நான் ஈட்டுறேன். நற்சமயம் ஒரு நல்ல சான்ஸ், ஒரு குட் சான்ஸ் வரும்போது எல்லாத்தையும் சமுதாயத்தை கொடுத்துருவேன்.
அது மாதிரி அவர் எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தார். அப்போது எல்லாமே மக்களுக்காக கொடுத்துட்டே தான் இருந்தார். அந்த தொழிற்சாலை லாபம் இல்லாமல் நஷ்டமாகும் போது கூட அந்த மிஷினை விற்று எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தாரு. அப்பேற்பட்ட மகான் அருட்தந்தை அவர்கள். எதற்காக இந்த அளவுக்கு நம்ம தொண்டு செய்கிறோன்னா, நம்முடைய கருமையம் கலங்கி போயிருக்குது. அவையார் அறம் செய்ய விரும்புன்னு தான் சொல்லுவாங்க, தவிர அறம் செய்ய சொல்ல மாட்டாங்க, ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. அறம் செய்ய விரும்பி செய்யணும். யாரையும் கம்பல் பண்ணி செய்ய முடியாது, விரும்பி செய்யணும். ஏன் விரும்பி செய்யணும்? நம்முடைய கருமையம் கலக்கப்பட்டு ஒரு டிகாஷன் எப்படி கருப்பாகுது, அது மாதிரி இருக்குது நம்ம கருமையம். அதை வெண்மையாக ஆக்கணும். என்ன பண்ணணும்? பால் ஊற்றிட்டே இருக்கணும். ஊற்ற கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டே வரும். ஊற்ற கடைசியாக ஒயிட்டாக மாறிடும். அது மாதிரி இந்த தொண்டு என்கின்ற பாலை ஊற்றிட்டே இருக்கணும். தொண்டு செய்யணும். செஞ்சே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அப்படியே ஒயிட்டாக மாறும். அந்த மாதிரி தொண்டு செஞ்சுட்டே இருக்கும். அருட்தந்தை அவர்கள் 92வது பிறந்தநாள் ஆழியாரில் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அப்போ எல்லாருமே நான் இந்த வேலை பார்த்துக்கிறேன், இந்த தொண்டு பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. எவ்வளோ பெரிய மகான். அவர் கேட்குறாரு, எனக்கும் எதுனா ஒரு தொண்டு சேர்த்து கொடுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அங்கே இருக்கிற அன்பர்கள் சொல்கிறாங்களாம், இந்த இன்றைக்கி தான் ஹீரோ, பிறந்தநாள் உங்களுக்கு தான், நீ எதுவும் செய்வானா அப்படின்னா. இல்லை, எனக்கு எது தொண்டு ஏன்னா ஒரு கொடுங்க அப்படின்றாரு. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கணும்னு வாழ்த்திட்டே இருங்க அப்படின்றாரு. அவர் அதையும் ஏற்றுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாழ்க வளமுடன் வாழ்த்துறாரு. அப்படி வெளியே போயிட்டு வாழ்க வளமுடன் அந்த வானத்தை பார்த்து வாழ்த்துட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் நிகழ்ச்சி நல்லா சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு எல்லாம் பஸ் ஏறிட்டாங்க. ஏறிட்டு பிறகு அவ்வளோ மழை பெய்தான். அப்போ என்ன அர்த்தம்? முன்னாடியே மழை வர்றது இருந்திருக்கு, அதை தள்ளி வச்சுருக்கிறார் பாருங்க. மகானுடைய ஆற்றல் இல்லையா? போய் இப்படி பார்த்துட்டு வாழ்க வளமுடன் சொல்லிட்டு வந்துட்டாராம். அப்போ மழை அந்தளவுக்கு அப்படியே ஒதுங்கி நிற்குது மகான்களுக்காக. அப்போது அந்தளவுக்கு அவர் ஏதோ இந்த சின்ன வேலை பெரிய வேலைலாம் பார்க்க மாட்டார். அப்போ அவர்லாம் ஆரம்பத்தில் தீட்சை கொடுக்கும் போதெல்லாம் சைக்கிள்லேயே போவாராம். நாம் இப்போலாம் பார்த்தா எனக்கு வேன் அரேஞ்ச் பண்ணுறியா, இங்கே வரோம் தீட்சை கொடுக்குறதுக்கு அப்படி இப்படி நிறைய ஆண்பர்கள் கேட்குறாங்க. ஆனால் மகரிஷி அவர்கள் சைக்கிள்லேயே போவாராம், நடந்து போவாராம். அவர் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்காதான், பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ண வரான். அப்படிலாம் வளர்த்தெடுத்தார் மகரிஷி இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை. மகரிஷி சொல்லுவாங்க, ஒரு சின்ன மன்றம், ஏழ்மையான மன்றம் உங்களை கூப்பிட்றாங்க சர்வீஸுக்குன்னு இருந்துச்சுங்களா, நீங்கள் டேட்டு கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் முன்னாடி நல்ல வசதியான மன்றம் ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் வாங்க டேட்டு கொடுங்க, வந்துடுங்க, உங்களுக்கு கார் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ எங்கே போவீங்க? முதல் தான் போகணும். 2வது கார் அனுப்புகிறாங்க அப்படின்லாம் போயிடக்கூடாது இல்லையா? ஏன்னா அந்த தொண்டு இந்த உயர்த்தாவே கிடையாது. எங்கே ஃபஸ்ட்டு வளர்ச்சி கம்மியாகுதோ அங்கே போய் நம்ம தூக்கிக்கணும். சரிங்களா? அப்போ அந்த தொண்டு என்பது நம்ம வாழ்நாள் முழு செஞ்சுட்டே இருக்கணும். இப்போது எந்த பணியாக இருந்தாலும் ஐயாலாம் ஆசிரியர் பணியாகிறாரு, ரிட்டையர் ஆகிடுவார். ஆனால் இந்த பணி ரிட்டையர் ஆகாது. கடைசி நாள் வரைக்கும் நம்ம நல்ல கருத்துக்களை சொல்லிகிட்டே இருக்கலாம். அது ஒரு நினைவு, ஒரு அன்பு சொல்லிகிட்டே இருக்கலாம் இல்லையா? ஒரு சமயம் சொல்லுவாங்க, ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத ஒரு பணி இந்த ஆசிரியர் பணி, மகரிஷி மனவளக்கலை பயிற்சி அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இவ்வளோ பயிற்சி நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம் இல்லையா? நம்ம இதில் ஏன்னா சிக்கல் இருக்கா? நம்ம பாட்டு போகிற சொல்லித்தரோம். ஆனால் ஆரம்பத்துலலாம் அப்படி கிடையாது. ஏசுபிரானை நல்ல கருத்து சொன்னார் இல்லையா? அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, ஓஷோவை கொண்டுட்டாங்க, சமணர்களை கழுவில் ஏற்றிட்டாங்க. அப்போ நிறைய மகான்கள் உயிரை விட்டு இருக்கிறாங்க, நல்லது செய்ய விட மாட்டாங்க. மகரிஷியும் அதுமாரி பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. இதுன்னா நல்லது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சாகடிக்கலான்னு வந்துட்டாங்க. வந்து பார்த்துட்டு இது சரிபடாது அப்படின்னு போயிட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா? இவர் பல வேதாத்திரிகளை உருவாக்கிட்டார், அவங்களின் மூலமாக தீட்சை போயிட்டே இருக்குது. இவரை கொன்னாலும் இது ஸ்டாப் ஆகாது. 20,000 ஆசிரியர்கள் உருவாக்கிறார் இல்லையா? அவர்கள் மூலிமா இது பறந்துட்டு தான் இருக்கும், இன்னும் வளர்ச்சி அடைந்து தான் இருக்கும். அதனால் இது வேலைக்காக போயிட்டாங்க. அதான் மகரிஷி சொல்லுவாங்க, உலக நலத்திற்கு உழைத்த உத்தமர்க்கு இதுவரையில் உண்டான துன்பங்கள் துயரங்கள் யான் அறிவேன். பல கோணத்தில் இந்த பரம்பரை தொடர் வழக்கம் பழிவாங்கும் என்றும் அறிந்துள்ளேன். எனினும் சில பொருளை எனது உயிரை பெரிதென்று மதிப்பிட்டு சிந்தனையின் ஒளியை நான் பாழ்படுத்தி விட மாட்டேன். நலவாழ்வு மனித இனம் பெற்று மக்கள் உய்ய நாடு நாடாய் சென்று நற்தொண்டு செய்வேன் அப்படின்றாரு. அப்போ எவ்வளோ சிக்கல் வந்தாலும் அதெல்லாம் தாங்கிட்டு நம்மளுக்காக ஆரம்பத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார், இப்போ அவ்வளோ ஃப்ரீ ஆகிடுச்சு. அவ்வளோ தொண்டு அவர் செஞ்சுருக்கிறார். நாடு நாடாய் சென்று நற்தொண்டு செய்வேன்றார். அமெரிக்காவுக்கு மட்டுமே 21 முறை வெளிநாடு பயணம் வைக்கிறார். ஒவ்வொரு முறையும் ராஜ மரியாதை. அப்போ அந்தளவுக்கு போய் மக்கள் எல்லாருக்கும் இது கிடைக்கணும் அப்படிக்காக நல்லா பண்ணியிருக்கிறார், இந்த தொண்டு செஞ்சுருக்கிறார். அப்போ நம்மளால் முடிந்த அளவுக்கு நாமளும் குரு வழியை தொடர்ந்து நாமளும் தொடர்ந்து செஞ்சே இருக்கணும் இல்லைங்களா?
இந்த புறநானூறுன்னு ஒரு நூல் இருக்கு இல்லையா, அதில் ஒரு வார்த்தை வரும், உண்டால் அம்மை இவ்வுலகம் அப்படின்ட்டு. உண்டால் அம்மை இவ்வுலகம் அப்படின்னா தன்னலம் கருதாது மற்றவர்களுக்கு உழைத்து கொண்டிருக்கிற சான்றோர்கள் இருப்பதால் தான் இந்த உலகம் நிலைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போது நல்ல தொண்டு தன்னலம் கருதாது மற்றவங்களுக்காக உழைச்சிட்டே இருக்காங்க பாரு, அவங்களுக்காக தான் அந்த உலகம் இன்னும் நீடித்து இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வகையில் நாமளும் இணைச்சிக்கிட்டு நம்ம தொண்டு செஞ்சுட்டே இருக்கணும். நிறைவாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த ஆமை வந்து ஒரு இடத்துல முட்டை போட்டுச்சுன்னா போட்டுட்டு அது பாட்டு கடல் உள்ள போயிட்டு அந்த எண்ணத்தின் மூலமாகவே அது பொறிக்க வைக்கும். நம்ம துரியாதி தீட்சை கொடுக்கும்போது சொல்லியிருப்போம், எண்ணத்தாலேயே அது முட்டையை பொறிக்க வைக்கும் சொல்லி. அது போயிட்டு பொறிக்க வச்சுட்டு போயிடும். அதுக்கப்புறம் அந்த குட்டிங்கெலாம் கடலுக்கு போயிடும். மறுபடியும் அடுத்த சீசனுக்கு அது முட்டை போடும்போது எங்கே ஃபஸ்ட்டு போட்டுச்சோ அங்கே தான் வருமா. எத்தனை 1000 கிலோமீட்டர் சென்றிருந்தாலும் மறுபடியும் அதே இடத்துக்கு வருமா. பல 1000 கிலோமீட்டர் போயிடும் கடலுக்குள்ளே, போயிட்டு திரும்பி அப்படியே வரும். அது எப்படி வருதுன்னா ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துது. அது இந்த கடல் அடியில் ஒரு நீரோட்டம் போயிட்டே இருக்குமா. நீரோட்டம் போதான் அந்த நீரோட்டலில் போய் இணைச்சிக்குமா. இணைச்சிட்டு போது அது கஷ்டப்பட்டு நீந்த தேவையில்லை. அந்த நீரோட்டத்திலே அப்படி ஈஸியாக மிதந்தே போயிடும். அது அடைய வேண்டிய இலக்கை போய் அடைஞ்சிடும். அது மாதிரி இந்த இந்த மனவளக்கலை என்கிற இந்த உலகத்தில் இந்த இந்த நீரோட்டம் இருக்குது இல்லையா, அதுதான் இந்த மனவளக்கலை. இந்த மனவளக்கலை என்ற நீரோட்டத்திலே நாம் இணைத்து கொண்டு நம்ம எதுவுமே கஷ்டமே தேவையில்லை, ஈஸியாக தொண்டு செய்யலாம். தொண்டு செய்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போ தொண்டு செய்தே போனால் நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விடலாம் இல்லையா. இறைநிலை உணரலாம், அறிவில் முழுமை பேரை அடையலாம். இப்போ மகரிஷி அவர்கள் சொன்ன ஒரு கவியை சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன். மனித உயர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். அவையா சொல்லுவாங்க இல்லையா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது சொல்லுவாங்க இல்லையா, அதை சுவாமிஜி இன்னும் அழுத்தமாக சொல்கிறாங்க. மனித உயர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். மனம் உயிர் மெய் மூன்றான மனிதனிட ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். ஆற்றல் இருக்குது, அது மொட்டு மாதிரி இருக்குது, அந்த இன்னும் மலரலை. மனிதனிட ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். உட்பதிவாம் பல வினைகள் தம்மை மனிதனே மாற்றி அறச்செயல் பதிவு செய்து மன தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்துறைந்து மனிதனவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவளக்கலை இதனை பரப்பி நலம் காண்போம் என்று கூறி இந்த ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி எழுதுகிறேன். வாழ்க வளமுடன்.